ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 114ங்க. எப்போதுமே தூங்கி எழுந்துச்சி வெளில பார்க்குறப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கும், கோயிலை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கச்சன்னு கடந்துச்சு. சரி, ஏதோ விசேஷம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேங்க. அப்புறம் பசங்கள்ட்ட கடன்னு எழுப்பி அவங்கள கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். நான் வாரத்தில் எப்போதுமே எல்லா நாளுமே சாப்பாடு கட்ட மாட்டேங்க. ஒரு 2-3 நாள் எப்போதுமே டிஃபன் மாதிரி தான் கட்டி விடுவேன். ஏன்னா இவங்க எப்போதுமே சாப்பாடு கொண்டு போனால் சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் டிஃபன், ஒரு நாள் லஞ்ச், இப்படி மாற்றி மாற்றி கட்டி கொடுத்துருந்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி இட்லி தான் கட்டி கொடுத்தேன். இட்லியும் அந்த கேரட் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க, அதுவும் தான் கட்டி கொடுத்தேன். லஞ்சுக்கும் அதே கட்டி கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதே சாப்பிட்ருவாங்க அவங்க. அப்புறம் ஈவினிங் வந்தாலும் சாப்பாடு சூடாக வச்சு கொடுத்துருவேன், அவங்க அதை சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் ஈவினிங் வரப்போ நான் கோயிலுக்கு போய் பார்த்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொர்க்கவாசப்படி திறக்கிறதா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம போய் ஈவினிங் போல் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். வந்தோடனே வாங்கம்மா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எட்டி பார்த்தேன், ரொம்ப க்யூ பார்த்திங்கன்னா வெளியில் வரைக்கும் இருந்துச்சு. இப்படியெல்லாம் போய் சாமி கும்பிட வேணாமா, நாளைக்கு எப்படி 3 நாள் திறந்துருப்பாங்க, நம்ம அதில் ஏதாச்சும் ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என் பிள்ளைங்க வாமா போகலாம் நாங்கள் ஏன் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் க்யூவில் போய் நின்றுட்டு அடிச்சு பிடிச்சி போய்கிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன்.